அடுத்தது இந்த பள்ளிவாசல்ல வந்து குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வருவோம். இந்த குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வர்றதுனால ஒரு சிலர் வந்து அசௌகரியப்படுறாங்க. ஒரு பிள்ளை தடப்புடன்று ஓடுது, ஒரு பிள்ளை பாங்குது, சத்தம் போடுது, கதைக்குது. அப்ப இதை வந்து என்ன செய்யறது அப்படி என்றால் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு தான் வர சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க பள்ளிவாசலுக்கு பிள்ளைகளை விட்டு போட்டு வர சொல்லி எல்லாம் சொல்லல. பிள்ளைகளை எப்படி அந்த தொழுகையை படிச்சு கொள்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை நடத்துறதுக்காக வாராங்க. அவருடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பிள்ளை பேர பிள்ளை உமாமா என்கிற அந்த பிள்ளைய, உமாமா பின் ஜைனப் பின் ரசூலுல்லாஹ், அவர் வந்து தன்னுடைய பேர பிள்ளை உமாமாவை வந்து வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க. பள்ளிக்கு பக்கத்துல வீடு பாங்க சொல்லி இகாமத் சொல்லப்பட்டாச்சு. பிலால் தான் இகாமத் சொன்னோன்னு பிள்ளைய தூக்கி தோலை வச்சு தான் பள்ளிக்குள்ள தொழுகை நடத்துறது வாராங்க. பேர பிள்ளை நம்ம கேட்போம், கொடுக்கறது பொண்டாட்டிகிட்ட கொடுத்திருக்கலாம், மகளுக்கிட்ட கொடுத்திருக்கலாம், வீட்டுல ஒத்தனும் இல்லையா கொடுக்கறதுக்கு, தூக்கி தோலை வச்சு தான் வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க நமக்கு. இதுதான் இஸ்லாம். பிள்ளையை தூக்கி தோலை வச்சுட்டு வந்து இமாமத்து செய்யறாங்க. அப்ப அந்த பிள்ளை தோலை இருக்குது, தொழுகை நடத்துறாங்க. ருக்குவுக்கு போறாங்க பிள்ளையை பிடிச்சுக்கிட்டு, சமியல்லாஹு லிமன் ஹமீதா வராங்க. சுஜூதுக்கு போகும்போது அந்த பிள்ளையை தூக்கி கீழே வச்சு போட்டு சுஜூது போறாங்க. திரும்ப அடுத்த ரக்காயத்துக்கு எழும்போது சும்மா இருந்த பிள்ளையை தூக்கி தோலை வச்சுக்கிட்டு எழும்புறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைய கூட்டிக்கிட்டு தான் என்ன செய்யறாங்க, பள்ளி வாசலுக்கு வராங்க. தொழுகை நடத்திட்டு இருக்கும்போது பெண்கள் பக்கமாக பிள்ளைகளுடைய அழுகை சத்தம் கேட்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாக தொழுகையை முடிச்சிட்டாங்க. அவசரமா தொழுகையை முடிக்கிறாங்க. தொழுகையை முடிச்சிட்டு சொன்னாங்க, நான் வளமைக்கு மாற்றமாக ரொம்ப சின்ன சூறாக்களை ஓதி அவசரமா நான் தொழுகையை முடிச்சது ஏன் தெரியுமா? பிள்ளைகளுடைய அழுகை சத்தம் கேட்டுச்சு. அந்த தாயினுடைய மனசு தவிச்சுக்கிட்டு இருக்கும், அதை அந்த தாயோடு சேர்த்து விடுறதுக்கு தான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இனிமே யாரும் பிள்ளைகளை கூட்டி பள்ளிக்கு வந்துடாதீங்க. பாருங்க எவ்வளவு பெரிய தொழுகை போச்சு. ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்களா? இவ்வளவு பெரிய தொழுகை போச்சு. ஒரு நபியுடைய தொழுகை, இவ்வளவு சஹாபாக்கள் நின்று தொழுகிறாங்க, உங்களால தொழுகை போச்சு, யாரும் இனி பிள்ளைய கூட்டிக்கு வந்துடாதீங்க அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? நான் செஞ்சது காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறையும் கூட்டிட்டு வாங்கங்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க. அதுல என்ன இருக்குது? பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தொழுதான் பிள்ளைகள் நாளைக்கு தொழுகையாளிகளாக இருக்கும். அப்ப இன்னைக்கு ஒரு கூட்டம் பள்ளி வாசல் இருந்துட்டேன்னா பிள்ளைகளை விரட்டுறது, சுத்தம் கூடாது, அங்காலோடு இஞ்சாலோடு, நிப்பாவன் தொழுவான். பிள்ளைகள் என்றால் சுட்டித்தனம் காட்டக்கூடியதாகத்தான் இருக்கும். புகாரியில முஸ்லிமில வரக்கூடிய ஹதீத், புகாரியில வரக்கூடிய ஹதீத், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காட்டுறாங்க, மினாவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க. மினாவுல வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைறாங்க, தொழுகை நடத்துறாங்க. சஃப்ல மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க. நானும் அப்பதான் பருவ வயசை எட்டி பிடிக்கிற ஒரு வயசு. அவங்க சொல்றாங்க, நானும் இப்பதான் சின்ன ஆளு, நானு ஒரு சின்ன கழுதை, ஒரு பெண் கழுதை, ஒரு பெண் கழுதையில வந்து நான் ஏறி உட்கார்ந்து வாவேன், சஃப்புகளுக்கு நடுவால நான் பாட்டுக்கு போறேன். கழுதையில இருந்துக்கிட்டு சஹாபாக்கெல்லாம் சஃப்புல நிக்கிறாங்க, சஃப்புக்குள்ளால நான் அப்படியே கழுதையில இருந்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல இறங்கி அப்படியே கழுதையை மேய விட்டுப்பட்டு நான் என் பாட்டுக்கு சஃப்புல சேர்ந்து தொழுகிறேன். யாரும் என்னை உத்து பார்க்கல, உருக்கி பார்க்கல அப்படிங்கிறாங்க. இவ்வளவு சஹாபாக்கள் என்னடா நான் தொழுதுட்டிக்கும் கழுதையில வர அதுவும் சஃப்புக்குள்ளால வர, என்ன இது அப்படின்னு என்ன யாருமே என்ன செய்யல. உத்தம சஹாபாக்கள், பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாரும் நின்றாங்க, என்னை யாரும் உருக்கி பார்க்கல, நான் வந்தேன் தொழுதேன் போனேன் அப்படின்னு புகாரியில பதிவா இருக்கக்கூடிய ஹதீஸ்ல நாங்க என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ வந்து இமாம் தொழுகை நடத்தினால் மௌமூம்களின் சஃப்புகளுக்குள்ள குறுக்க போறது தப்பு கிடையாதுங்கிற சட்டத்தையும் இதுல இருந்து தான் எடுக்கிறாங்க. இமாமுக்கு சுத்ரா இருந்துட்டேன்னு சொன்னால் அவருக்கு என்ன இல்லை, மௌமூமுக்கு சுத்ரா தேவையில்லை. முன் சஃப்ல நிக்கிற ஒருத்தருக்கு உளு முறிஞ்சிட்டு, முன் சஃப்ல நின்ற ஒருத்தருக்கு உளு முறிஞ்சிட்டேன்னா அவரோட சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா அவர் வந்து அப்படியே போவார், நடுவால போவார். எல்லாம் தொழுதுட்டு இருப்பாங்க, நடுவால போவார், அவர் பாட்டுக்கு போவார். போய் முன்னால போகப்படாது போட்டு தொழுகையும் இல்லாம அப்படியே சலாம் கொடுக்க மட்டும் உட்காரலாம, அவர் போகலாம். ஜமாத் தொழுகை நடக்கும்போது தொழுகிற சஃப்புகளுக்கு நடுவால நடக்கிறதுல தப்பு கிடையாது. ஏனென்றால் இமாமுடைய சுத்ரா மௌமூம்களுக்கும் சுத்ரா தான், இமாம்களின் சுத்ரா மௌமூம்களுக்கும் தான். அப்போ இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசா இருக்கும்போது கழுதையை நடு சஃப்புக்குள்ளால விட்டுருக்கிறாங்க.
அதை அப்படியே ஒரு பாட்டுக்கு மேய விட்டுட்டு நின்று தொழுகிறாங்க. அது மினா என்றாலும் தொழுகை நடக்கும்போது பள்ளியினுடைய ஹக்கம் தான். அதை எந்த ஒரு சஹாபி என்ன உத்து கூட பார்த்ததில்லை, உருக்கினதில்லை. அப்படின்னு நாம என்ன செய்யறோம், ஹதீஸ்ல பார்க்கிறோம். எனவே பிள்ளைகளை பள்ளிவாசலுக்குள்ள கூட்டிட்டு வர்றது, பிள்ளைகள் சத்தம் போடுறது, அது நமக்கு என்ன செய்யக்கூடாது. வந்துட்டான் அப்படின்னு அவன் கூட்டிட்டு வரான், நம்மளும் பிள்ளைகளை கூட்டிட்டு வரணும். பிள்ளைகள் பழகும். எல்லா நாளுமே பிள்ளைகள் கத்துறது கிடையாது, எல்லா நாளுமே பிள்ளைகள் சத்தம் போடுறது கிடையாது. பிள்ளைகள் பழகும். கூட்டிக்கிட்டு வந்து பழக அந்த பிள்ளைகளுக்கு அந்த தகப்பன் நசீகத்தை செய்ய அவரும் பக்கத்துல வச்சுட்டு தொலை அந்த புள்ள பழகி போகும். எல்லா நாளும் அப்படி இருக்கிறது இல்லையே. அதை நாங்க என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சிக்க கூடியதாக இருக்கும். அடுத்தது மனநலம் குன்றியவர்கள், குழந்தையினுடைய சட்டம் தான் அவங்களுக்கு. டவுன் சிண்டம் உள்ளவங்க வருவாங்க, அவங்க குழந்தைகளுடைய சட்டத்துல இருப்பாங்க. சில பள்ளிகளும் ஒவ்வொரு ஏரியாவிலும் இருக்கிற டவுன் சிண்டம் உள்ள, தாடி நிறைச்ச முடி நிறைச்ச பெரிய ஆளா இருக்கும், ஆனா அவர் டவுன் சிண்டம் உள்ளவர், அவர் மனநலம் குன்றியவர். அந்த மனநலம் குன்றியவருடைய நிலைமை என்ன, அவருடைய மன வளர்ச்சியும் உட வளர்ச்சியும் வித்தியாசமா இருக்கும். அவருக்கு வயசு 30 இருக்கும், அவர் மூளைக்கு வயசு 2 வயசு தான் இருக்கும். 2 வயசு தான், 1 வயசு தான், 3 வயசு தான் அவருக்கு இருக்கும். அப்போ அவருக்கு குழந்தையினுடைய சட்டம் தான். அப்போ அவங்க முதல்ல அவங்களுக்கு தொழுகையே கடமை இல்லை, ஆனா அவங்க பள்ளிக்கு வராங்க, தடுக்கலாமா? நாம பள்ளிக்கு வரக்கூடியவங்களை விரட்டலாமா? தடுக்க கூடாது. அவங்க பள்ளி வாசல்ல நிற்கும் போது சில நேரம் சத்தத்தை போடலாம். இமாம் அல்லாஹ் அக்பர்ங்கிறதுக்கு முன்னால அவன் அல்லாஹ் அக்பர்பான், விளங்கிட்டா? இது நமக்கு கோபத்தை உண்டாக கூடாது. இமாம் அல்லாஹ் அக்பர்ங்கிறதுக்கு அவன் சின்ன பிள்ளைன்னு நினைங்களேன். ஏன் நீங்க பெரிய ஆள் நினைக்கிறீங்க? மூளை வளர்ச்சி குறைஞ்சது. அப்படி நமக்கும் ஒரு குழந்தை பிறந்தா நமக்கு கோபம் பெறுமான், சிந்திச்சு பாருங்க. அப்படி ஒரு பிள்ளை நமக்கு இருந்தா நமக்கு கோபம் பெறுமா? அப்படி ஒரு பிள்ளை நமக்கு இருந்தா நம்ம போய் அவனை சட்டையை பிடிப்போமா, அடிப்போமா? எவ்வளவு பெரிய பாவமான ஒரு காரியம். அப்ப அப்படி ஒரு பிள்ளை இருந்துட்டேன்னு சொன்னா அது எல்லாரும் போய் விரட்டு விட்டு பாக்குறோம் அப்படிங்கிறது, உருக்குறது. யாருடைய பள்ளி இது? அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல். அவன் கஞ்சா குடிக்க போகலையே, அவன் கடத்தெருவில் போகலையே, அவன் பள்ளியில தொழுகிறான். சத்தம் போடட்டும். ஒவ்வொருத்தரும் நம்ம நினைக்கணும், என்னுடைய பிள்ளை, என்னுடைய தம்பி, என்னுடைய நானா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னு சொன்னா மனசுல கருணை பொங்கும், சந்தோஷம் பெறும். பரவாயில்ல தொழுகிறானே அப்படின்னு சந்தோஷம் பெறும். இது யாருக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லை. நம்ம பாட்டுக்கு என்ன செய்யணும், குழம்புறோம். நம்ம பாட்டு ஒன்று தொழ முடியலைங்க. அப்படி ஏன் நினைக்கிறீங்க தொழ முடியலன்னு? நம்ம தொழுது நிற்கும் போது ரோட்ல வாகன சத்தம் கேட்கலையா, பட்டாசு கொளுத்த இல்லையா, அரசியல் மீட்டிங் நடக்க இல்லையா, நம்ம தொழுது இருக்கும் போது ஒருத்தருக்கு இருமல் வர இல்லையா, நம்ம தொழுது இருக்கும் போது நம்ம போனே ரிங் ஆகலையா, நமக்கு பிரச்சனை ஆகுதா? நம்ம என்ன அப்படியே மலக்குமார்கள் பைத்துல் மாமூர்ல தொழுகிற மாதிரியா நம்ம தொழுதுட்டு இருக்கிறோம்? மனுஷன் தானே நம்ம. அப்ப இதுக்கு எதுக்கு கோவப்படணும்? அப்போ ஒரு சின்ன பிள்ளை குறுக்க போகுது, அப்போ ஒரு மன வளர்ச்சி குறைந்த ஒரு மனநோயாளி, ஒரு வலது குறைந்த ஒருத்தர் இருக்கிறார், அவரு சத்தம் போறாரு. இதுக்கெல்லாம் நம்ம கோவப்பட்டா நமக்கு இன்னும் பக்குவம் பெறல. நம்ம அல்லாஹ்வுடைய மாளிகையில், அல்லாஹ்வுடைய பள்ளியில நம்ம தொலை வந்திருக்கிறோம். இதுக்கெல்லாம் நமக்கு கோபம் வந்துட்டோம்னா நமக்கு இன்னும் பக்குவம் பெறல. நாம இந்த விஷயத்துல ரொம்ப கவனம் உள்ளவர்களாக நாங்க இருக்க வேண்டும். நமக்கு ஒரு பிள்ளை இப்படி இருக்கு, நமக்கு ஒரு தம்பி இப்படி இருக்கான், அவன் புத்தி கொஞ்சம் குறைஞ்சவன், அவனை ஆண்ட அடிப்போமா, சட்டை பிடிப்போமா, கையை முறுக்க மாட்டோம். அவனை விடுவோம். அவனுக்கு புத்திமதி அழகாத்தான் சொல்லணும். உங்களுக்கு அப்படி சொல்லணும் போலதான், வாப்பா அஞ்சு வாங்கமானே இப்படி சத்தம் போடப்படா என்று சொல்லணும். சும்மா அவன் மனசு உடைஞ்சு போறான். இது அனுமதி இல்லை. இது முக்கியமா நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம அப்படித்தான் பள்ளி என்ன அப்படித்தான் அது ஆப்பணும் பெறுவான், சத்தம் போடுவான். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நல்ல புத்தி நல்லா இருக்கிற ஒருத்தர் பள்ளிக்கு மூத்திரம் பெய்தார். ரசூல் நெஞ்சு சத்தம் போட்டதுக்கு நம்ம சண்டை பிடிக்காம மூத்திரம் பெய்ஞ்சாங்களே ஒருத்தர், நல்ல புத்தி இருக்கிற பெரிய ஒருத்தர் தான் மூத்திரம் பெஞ்சாங்க. சஹாபாக்கள் வாழ ஊறிட்டாங்க. சும்மா ரசூல் தடுத்தாங்க. சஹாபாக்கள் சொன்னா என்னை தடுத்தார்கள். அவர் மூத்திரம் பேஞ்சு எல்லாம் முடிஞ்சிட்டு போகக்குள்ள அவரை கூப்பிட்டு அழகா அன்பு அப்படியே வச்சுட்டு அவருக்கு முன்னாடியே தண்ணி ஒரு வாளி எடுத்துட்டு வாங்கன்னாங்க. அப்போ தண்ணி வாளி வந்துச்சு. அந்த இடத்துல ஒன்று ஊத்த சொன்னாங்க, ஊத்தினாங்க. விட்டு சொல்றாங்க, இந்த பள்ளி வாசலுங்கிறது நாங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யறது, குர்ஆன் ஓதுறது, தொழுகிறது, இதுக்கு தான் நாங்கள் பயன்படுத்துவோம். இது மாதிரியான வேலைகளுக்கு நாங்கள் அதை பயன்படுத்துறது இல்லை, போயிட்டு வாங்கன்னா. சட்டையை பிடிச்சாங்களா? என்னடா பார்த்த நீ, உங்களோட கோயிலுக்கு நாங்கள் உடுவியலடா வந்தாங்களா?
வெட்டறிந்துச்சே, வாழை உருவினாங்களே, இது இல்ல முறை. அப்போ அப்படி புத்தி உள்ள ஒருத்தரே அப்படி மூத்திரம் பெஞ்சதே ரசூல்லா நினைஞ்சாங்க, பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருத்தர் சத்தம் போடுறாரு, ஒரு பிள்ளை குறுக்கால ஓடுது, சின்ன பிள்ளைய தூக்கிட்டு வரான், அந்த பிள்ளை தொழுட்டு கூட உண்மை ஆங்குது. பிள்ளைகளை கூட்டிக்கு வரத்தானே வேணும், பள்ளிக்கு தொலை வந்து பிள்ளைகளை பழக்கத்தானே வேணும். ஒரு சிலர் வந்து நின்றுட்டு இனி பிள்ளைகள் ஒருத்தரும் கூட்டிக்கிறப்படாதுங்கிறது சண்டை பிடிக்கிறது இல்லை. நாங்கள் நேரத்தோடையும் சொல்லியிருக்கோம், மறந்து எல்லாரும் வேணுமென்று செய்யறதில்ல. தொழுகிற ஒருத்தன் போனை சைலண்ட்ல போட மறந்து போட்டு தொழுதுட்டு இருப்பான், அவன்கிட்ட போன் ரிங் ஆகும். தொழுது முடிஞ்சோன்னா பள்ளிக்குள்ள தொழுகிற போன் ஆத்து. என்ன இது, என்ன இது வேணுமென்ற செய்தான். அவன் தொலை வந்திக்கானே, வெளியில கஞ்சா குடிச்சிட்டு எவ்வளவு பேர் நிற்கான், குடிச்சுக்கிட்டு நிற்கான், பொன் பிடிச்சிக்கிட்டு நிற்கான். தொலை வந்தவனை நாம திரும்ப கோவிச்சு பள்ளியை விட்டு வட்ட கறக்குறாரா? அப்போ அவன் வந்து எல்லாரும் அவனை திரும்பி பார்க்காதீங்க, அவன் வெட்கப்படுவான், நாளைக்கு இந்த பள்ளிக்கு வரமாட்டான். பெல் பண்ணிட்டு என்ன செய்யற, அவருக்கு சட்டம் தெரியணும். பெல் பண்ணா அதை எடுத்து ஓ பண்ணுங்க, அதை பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அவனும் தொழுக பாத்தில் ஆயிரம் தான் ஓ பண்ணாம இருக்கான். பெல் அடிக்குது 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 அடிக்குது, எடுத்து ஓ பண்றதுக்கு அவனுக்கு பயம், நம்ம உசும்பின்னா தொழுக பாத்தில் ஆகணும் அவன் நினைக்கிறான். அப்படி கிடையாது. எடுத்து உங்களுக்கு மறந்தால் போனை நீங்க சைலண்ட்ல போடுங்க, கட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு முடியுது, கையை எட்டுதுன்றால் அவர் தூக்கி அதை பிடிச்சி கட் பண்ணி விடுங்க. விளங்கிட்டா? அதை திரும்ப எல்லாரும் சலாம் கொடுத்து முடிஞ்சோன்னா மொழமொழமொழன்னு அந்த திசையை எல்லாரும் உத்து பார்க்கறது. அவன் அப்படியே உடஞ்சி போய்த்து, என்னோட எல்லாரும் பார்க்குறாங்களே. இது ஒரு சின்ன விஷயம், சின்ன விஷயம். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்கும் போது கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கிபிலாவை உடைச்சினாம கிபிலா பக்கமா நின்றுக்கிட்டே அப்படியே நடந்து போய் கதவை திறந்துட்டு போட்டு திரும்ப அப்படியே நடந்து வந்து தொழுதாங்கன்னு ஹதீஸ் வருது. அப்ப கதவு தட்டுற சத்தம், ட்ரிங்க் சத்தம், நடந்து போறதுக்கு குனிஞ்சு கையால எடுத்து அதை சத்தத்தை செட் பண்றது, கட் பண்றது, இல்லை என்ன பிரச்சனை இருக்குது? ஒண்ணுமே இல்லை. அப்ப பள்ளிக்கு வாராக்களை விரட்டி விடுற மாதிரியான காரியங்களை நாம என்ன செய்யக்கூடாது. அவனே தான் புதுசா நம்ம பள்ளிக்கு வருவான். நாம பள்ளியில வந்து காலுக்கு பக்கத்துல காலை வைக்கணும், நெருங்கி நிற்கணும், தம்பிஞ்சால வாங்க இப்படி வாங்கன்னு சொல்ற நமக்கு சட்டம் நமக்கு வார பழமையா வாராக்களை தெரியும். வேற பள்ளிகள் இந்த குர்ஆன் சுன்னாவை பின்பற்றாத ஆக்கல்ல பள்ளியில போய் பக்கத்துல காலை வைக்கலன்னா அவன் பாஞ்சு அங்கால் இருப்பான், எனக்கிட்ட ஒரே சார். அவன் நம்மட பள்ளிக்கு வருவான், அந்த காலை பக்கத்துல இருப்போம், அவன் பாய்வான், பாஞ்சா உடுங்க, அவன் புறவு விளங்குவான். திரும்பியும் அவனை பிடிச்சி இழுத்து ஒருத்தன் கோவிச்சுட்டு இந்த பள்ளி பக்கம் பெற மாட்டான்னு போயிட்டு யாரால? இது ஒரு விஷயமா? இது அவனுக்கு விளங்குது இல்லை, அவன் போய்த்தான் புறவு அதை செல்லுவோம். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது, அந்த முறையை நாங்கள் கையாள நினைவே. பள்ளிக்கு வாராக்களை விரட்டுற மாதிரி வேலை செய்யாம பள்ளிக்கு வாராக்களை நாம அனுசரிச்சு எடுக்கிற மாதிரியான வேலைகளை